25 ஆண்டுகளாக இந்த விவகாரம் கள்ளச்சாரம் யார் ஆட்சியில் வந்தாலும் நடக்குது. அவரை கேட்டால் இந்த அரசியல் தொடர்பு, இவரை கேட்டால் அந்த அரசியல் தொடர்பு அப்படின்னு. ஆனால் மது விலக்கு வந்துட்டால் மட்டும்தான் ஒழிஞ்சிருமா? இங்கே வரக்கூடிய கேள்வி, அரசியல் தொடர்புகள் இருக்க வரைக்கும் இது எப்படினாலும் வந்துட்டே தானே இருக்கும். அப்போ சிபிஐ விசாரணை வேணுன்றதான் நியாயமானது இல்லை. விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்படிங்கிறது முழு மதுவிலக்கு. இதுதான். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ குஜராத்திலலாம் முழு மதுவிலக்கு இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, இப்படி பல மாநிலங்களில், பீகாரில் இருக்குது, இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. அப்போ ஏன் இதை ஒன்றிய அரசு, பாஜக அரசு இதை ஏன் முழுமையாக முழு மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அதற்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசு இந்த முழு மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வந்தால் இது இன்னும் தீவிரமாயிருமே அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல? இல்லை, அதுதாங்க. அந்த மாநிலங்களில் எப்படி தீவிரமாயிருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம்ல நான் சொல்கிறோம். நாங்கள் அந்த பீகாரில் இதை விட கொத்து கொத்தா செத்தாங்க, ஆனால் நிவாரணம் கொடுக்கல. அதான், அதாவது விற்பனையை நீங்கள் அதிகப்படுத்தி, சாவுகளை அதிகப்படுத்தி, அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவது தவறு. அப்போ நீங்கள் அதற்கு நிறைய மறுவாழ்வு மையங்களை உருவாக்குங்க. அதை எப்படி அதுக்கான வளங்களை உருவாக்குங்க, மனித வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த முழு மதுவிலக்கை நம்ம கொண்டு வர்றோம். நீங்கள் அதிகமாக வேறு ஒரு இல்லீகலாக போவாங்கங்கிறதுனால இதை நியாயப்படுத்துவது, அரசே இந்த மாதிரி கடைகளை ஓப்பன் பண்ணுவது, அதை திறப்பது, விற்பனை செய்வது அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த மக்களை பாதுகாக்கக்கூடியது அல்ல அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த சாராய சாவுகள் அதிகமாக இருக்குது. 2001 பண்ருட்டியில் எத்தனை பேர் இறந்தாங்க? அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது தான் இறந்தாங்க. 57 பேர் ஏதோ இறந்தாங்க. யார் பொறுப்பு? இன்றைக்கி மரக்காணத்தில் இறந்துருக்காங்க, இப்போ இறந்துருக்குறாங்க. மரக்காணத்தில் கைது செய்யப்பட்டவங்க இங்கே கைது செஞ்சுருக்கிறாங்க. இதில் எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ பின்னாடி காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காவல் நிலையத்துக்கு பின்னாடி தாசில்தார் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இது விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்போ இதை மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்போ இந்த பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, திமுக அரசு இந்த விவகாரத்தில் சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க. மிகச்சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, எல்லோரும் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எல்லோரையும் கைது செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரும் இப்போ காவல்துறை அதிகாரிகளாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் எஸ்பியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமும் ஏதோ பூசி மொழிகி யாரையாவது பாதுகாத்திருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பாதுகாக்கிறாங்க திமுக அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ பாதுகாத்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க, நிதி கொடுக்குறாங்க, அந்த மக்களுக்கான நிதியை கொடுக்குறாங்க, பாதுகாப்பு நிதி தர்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு சிபிஐ விசாரணையை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக அண்ணாமலை அவர்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னா தனித்தனியாக தான், ஆனால் ஒரே கோரிக்கையை ஆளுநர்கிட்ட போகிறாங்க. கூட்டணி இல்லைன்றாங்க, இதில் கூட்டணி அமைச்சிக்கிறாங்க. முதல்ல அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், இவர் முன்னாள் முதலமைச்சர். முதல்ல லீகல் தெரியணும். 2023 பொது அனுமதி, சிபிஐக்கு பொது அனுமதி இல்லை. அதாவது பொது அனுமதி இருந்ததா நீங்கள் முன் அனுமதி பெற்றுட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இன்றைக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு, தெலுங்கானா இருக்குது, கேரளா இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, அதே போல் மேற்கு வங்காளம் இருக்குது, இப்படிப்பட்ட மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் அவங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. நம்ம கடைசியாக இவர் அறிவிக்கிறாங்க. சிபிஐ உள்ள விசாரணை செய்யணும்னா நீங்கள் மாநில அரசு இல்லை, அவங்களே வழக்க மாற்றணும், இல்லை நீதிமன்றம் மூலமாக போகணும். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பாஜகவில் இருக்கிறாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இந்த நாலேஜ் கூட இல்லையா அவங்க வர முடியாதுன்னு சொல்ல வரீங்க? ஒன்று. இன்னொன்று கேட்குறேன் பாருங்க, சிபிஐ ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் சிபிஐ இதுக்கு முன்னாடி வழக்குகளில் நீங்கள் விஜயபாஸ்கர் மீது போடப்பட்ட குட்கா வழக்கு சிபிஐ விசாரணை செஞ்சுது. ஒரே ஒருத்தரை தான் கைது செஞ்சாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? எங்கேயும் நடக்கலை. அதே போல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐ தான் விசாரணை செஞ்சது. சிபிஐயில் யாரை செஞ்சாங்க? அதிமுகவினுடைய மாணவரணி பொறுப்பாளர் அருளானந்தம் ஒருத்தரை கைது செஞ்சாங்க. என்ன சிபிஐ என்னத்தை இங்கே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. இவங்க பாஜக அண்ணாமலை அப்படியே விழுந்து சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் குஜராத்தில் 2022 மார்பியில் தொங்கு பாலம் விழுந்து 142 பேர் செத்தாங்க.
அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ வழக்கு கேட்டாங்க. குஜராத்தில் இருக்கிற முதலமைச்சர் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்களா? அதாவது அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் சிபிஐ குறித்த பார்வை வந்து மாநில உரிமையை பற்றி பேசுகிறாரு அதிமுகனுடைய தலைவர். அவர் மாநில உரிமையை பற்றி பேசும்பொழுது நீங்கள் சிபிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் கொண்டு வரும் பொழுது முதல்ல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிபிஐ அமைப்புகள் சிபிஐ புறம் வந்து பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய மோடியினுடைய தொங்கு சதையா அல்லது கூலிப்படையா சிபிஐ செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் வந்து இந்த அரசு என்ன இல்லை நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்போ அப்போ சிபிசிஐடி யாருடைய ஆளா செயல்பட? நான் கேட்பேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில அரசு சிபிசிஐடி போட்டு சிபிசிஐடியில் இதெல்லாம் மறைக்கிறாங்க அல்லது இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல, இதெல்லாம் கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு பொது அறிக்கையை ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் அதிமுக சொல்லுதோ இல்லை பாஜக சொல்லுதுன்னா இது சரியானது. நீங்கள் எதுவுமே சொல்லலையே. பொதுவாக சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னா எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். தொடர்பு இருக்கு, அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கு, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்பு படுத்தி பேசுறாங்கல்ல, அப்போ வந்து ஒரு பொது அமைப்பு வேணும் சிபிஐன்னு கேட்குறாங்கல்ல. அதாவதுங்க குற்றச்சாட்டை வந்து நீங்கள் சொல்றது உண்டு. அது சம்மந்தப்பட்டவங்கள இன்னைக்கு ஒரு செய்தியில் வந்து சுரேஷ்குமார் அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் வேளாண் பிரிவினுடைய கிழக்கு, நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த நான் ஆதாரத்தோட தந்தி டிவியில் வந்த செய்தி நான் எடுத்து போட்டிருக்கேன். அல்லது தந்தி டிவி செய்தி தவறுன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன். தந்தி டிவி தவறுன்னு அவர் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்க. இல்லை அதாவது 2 செய்தி தாங்க. நான் வந்து இந்த க்ளோஸ் அப்பில் காட்டுங்க. இல்ல நீங்க ஒரு தந்தி டிவில காட்டுறீங்க, ஒரு செய்தியை போடுறீங்க. இல்ல நீங்க பிரேக்கிங் நியூஸ் காட்டுறீங்க, இல்ல ஒரு கார்டு போடுறீங்க. இருங்க தந்தி டிவி கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு செய்தி, அதாவது கைதான சுரேஷ்குமார் அதிமுகவின் வேளாண் பிரிவு ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் சொல்லி அவருடைய புகைப்படத்தை போடுறீங்க. ஒண்ணு நீங்க வந்து அது இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா நீங்க ஆமான்னு சொல்லணும். அதிமுக அப்படி இல்ல, அவங்க சொல்றது ரைட்டு. நான் தொலைக்காட்சி அடிப்படையில் நீங்கள் போட்ட செய்தியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இந்த செய்தி தவறா சரியா? இது தவறுன்னு நீங்கள் தவறுன்னு போடுங்க, நான் தவறா போட்டோம்னு சொல்லுங்க. அப்போ இந்த பின்னணியில இருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் 25 ஆண்டு காலமாக இந்த வழக்குகள் இவங்க மேலே இருக்குது, இந்த வழக்கு பின்னணி இருக்குது. அப்ப இவங்க வந்து ஏதோ திமுக ஆட்சி வந்த பிறகு இவங்க கைது செய்யப்பட்டாங்க சொல்றது தவறு. எல்லா தரவுகளுமே இருக்கு சார், எல்லா தரவுகளும் வச்சிருக்கோம். இவர் வந்து சிபிஐ பத்தி பேசுறாரு, நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிருக்கு? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாம் விடுதலை ஆவறாங்க எப்படி? எல்லா இடத்துலயுமே குற்றச்சாட்டு இருக்கு சார், இது பொதுவான பிரச்சனை. என்னதான் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன்லாம் எப்படி விடுதலை ஆவறாங்க? நீங்க வந்து நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வேணும்னு போறீங்க, நீங்க ஆளுங்கட்சியான பிறகு இங்கேயே வந்து சிபிசிஐடி போதும்ன்றீங்க. அப்ப நீங்க பண்றது என்ன அரசியல்? தெரிஞ்சோ தெரியாம ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் சார் அதை எடுத்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில அமைப்புகளை நம்பித்தான் ஆகணும். இது வந்து பொதுவான பிரச்சனை சார், இதுல வந்து கலர் பூசாதீங்க. இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லிட்டாரு, எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், இதுல கட்சி எதுவும் வேறுபாடு கிடையாது. திரு நாகராஜ் அவர்கள்ட்ட, ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட, தமிழ்நாட்டில் எப்படி சிபிஐ விசாரணைக்கு வர முடியும்? இது ஒரு அரசியலுக்கான ஒரு சந்திப்பு இல்லையா? அமித்ஷா என்கிட்ட பேசினாருன்னு அண்ணாமலை சொல்றேன். இங்க வந்து ஆளுநரை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் இந்த விவகாரத்தை பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. பாஜக அதை பொலிட்டிசைஸ் பண்ணுது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதிமுக எம்எல்ஏ பேட்டி கொடுத்துருக்காரு, நான் எல்லாரையும் சந்தித்தேன், மாவட்ட ஆட்சியரை சந்தித்தேன், எல்லாரையும் சந்தித்தேன், எதிர்க்கட்சி எங்களுடைய தலைவரை போய் சந்தித்தேன், எல்லா இடத்துலையும் இது குறித்து நான் விளக்கமாக சொன்னேன், கேட்பதற்கு யாருமே இல்லை. முன்னால் இருந்த ஒரு எஸ்பி அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார் தினமலரில் 2 நாளுக்கு முன்பாக. நான் எச்சரித்தேன், இன்னைக்கு காலையில் ஒரு 3 பேர் சாயங்காலம் இறந்து போகிறாங்க, மது குடித்து அந்த விஷம் கருந்தி. கலெக்டர் பேட்டி தராரு, அது தவறான தகவலை பரப்பாதீங்க, அப்படி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த 3 பேருடைய இறப்புக்கு வந்தவங்க குடிச்சுதான் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க?